திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் துணிகளை சலவை செய்ய ஏதுவாக பிரத்யேக தடுப்பணை கட்டித்தர வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர்கள் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன் வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. திருச்சி திருவானைக்காவல் செக்போஸ்ட் அழகிரிபுரத்தில் 100க்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர் குடும்பங்கள் ஆண்டாண்டு காலமாக வசித்து வருகின்றன. சலவை தொழில் மட்டும் இவர்கள் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர்கள் கொள்ளிடம் ஆற்றில் சலவை தொழிலில் ஈடுபடுவது வழக்கம். இந்த நிலையில கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பணை கட்டப்பட்டது. ஆனால் வெள்ளப்பெருக்கு காரணமாக தடுப்பணை சுமார் 200 மீட்டர் தூரத்திற்கு அடித்துச் செல்லப்பட்டது. இந்த நிலையில கடந்த ஒரு வாரமாக கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1 லட்சம் கனஅடிக்கு மேல் நீர் திறக்கப்பட்டதால் தடுப்பணை உடைந்த காரணத்தால் வெள்ளம் கரையோரங்களில் பாய்ந்து நில அரிப்பு ஏற்பட்டது. இதனால் கரையோரங்களில் உள்ள சலவை தொழிலாளர் வீடுகளில் சில வீடுகள் சரிந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக தடுப்பணை கட்ட வேண்டும், மேலும் மண்ணரிப்பு ஏற்படாமல் தடுப்புச் சுவர் கட்ட வேண்டும், படித்துறை கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி அழகிரிபுரத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட சலவை தொழிலாளர்கள் நடு ஆற்றில் இறங்கி இடுப்பளவு செய்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.